செய்யறான்? நான் செத்து நான் துட்டு காட்ட மாட்டேன் பயத்துல. ஆனா ஒண்ணு அவனுக்கு இன்னும் தெரியாது. நான் உள்ளோட இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். நல்லா வேற லவுடா டேய். வேற லவுல குடுக்க தெரியாது அந்த குடுக்க தெரியாது. கேட்சி வாங்க முடி. ஒரு கடனை வாங்கிட்டா அவங்கட்ட கொடுத்துறணும். இல்லையா எங்கன வேலைக்கு போய் உழைச்சு சம்பாரிச்சு கொடுத்துறணும். ஓ செல் வாடா. அவங்கட்ட கடை வந்தா வேலைக்கு போணுமா? இதுக்கு எங்க அம்மா கஷ்டப்பட்டு என்ன பத்தி வச்சுக்கிறாங்க. அதுக்கு கடை வந்தா ஆனா போமா போல. அவங்கட்ட கடை வந்தா நம்ம வேலைக்கு போணுமா? யாருக்கு காசு கடன் வாங்கும்போது தெரியலையா? தெரிஞ்சுதான் வாங்குறேன். அப்புறம் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டா கடன் கொடுக்குறான் பாரு. அவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு. அவன் கடவுள். எப்படி கடவுள்? ஆனா அந்த சாமிக்குது அந்த சாமி ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொல்லிச்சா? இல்ல இவங்களே வசூல் பண்றாங்க திருவா பண்றாங்க. அது மாதிரி நான் துட்டுலால் கடவுள். நானும் துட்டுலால் கடவுள். பொறுக்கிறோம். கேட்க கூடாது பாவத்தை. வாய மூடுறியா? ஓ ஒரு கடனை கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஓ இதுக்கு தேவையில்லாத கடவுள்லாம் இருக்க கூடாது. ஆமா அப்ப கடவுளை உதாரணமா வைக்கிறேன். அவன வச்சுங்கறேன். நான் என்ன கடவுளை வச்சு இல்ல. கடவுள் வந்து பணத்தை குடுத்து எனக்காக திருவிழா பண்ணி சொல்லல. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ உதாரணமா கடவுளை வச்சு சொல்ற. நான் கூட 1008 உதாரணம் சொல்லுவேன். யா இன்னும் சேர்த்து 9 9 டேய். நான் 8 கூட 8 அந்த ரெட்டில இருக்கு வத்தில போ. வத்தில அதான் வருதா? தாலி அர்த்தம் குரூப் கூட்டணும். ஆத்துரு நீ குரூப் கூட்டனவே இல்ல. நான் என்ன சொல்றேன்? இப்ப கடவுளை வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன்ல. கடவுள் வந்து பணத்தை கொடுக்கல. குடில பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனை கையில சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அது இது நம்ம தாலி குறுக்கல இருக்கற. நான் குறுக்கல சைடுல நாங்க குறுக்கலனா. நம்ம பாத்தா கண்ணால பாத்த மாதிரி பாத்துறீங்க. நான் பேசும்போது குறுக்க பேசாத. சரி சைடுல நின்னுங்க. அதனால கடவுளுக்காக திருவிழா இதுனா மோ பேச நட மத்த போடா போடா போறம்போக்கு போடா. நான் போடா நீ தான் சொன்ன. இந்த மாதிரிலாம் பண்ணனா உங்களை வச்சு செய்வேன். நான் வெக்காதுவே செய்வா. நான் லவுடு. யார் சிரிப்பு? யார் சிரிச்சாங்கனே தெரியல உனக்கு. ஆனா ஏன் சிரிச்சாங்கன்னு தெரியல. அவங்க எதுக்கு சிரிச்சாங்க? என்ன தெரியும்? எது பண்ணா தெரியும்? பாய் இது சிரிக்கிறாங்க. பாய்க்குது. கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க. பெண்கள் ஆண்கள் ஒரு பிரார்த்தனை இருந்துச்சுன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும். அதனால கடவுளுக்காக அதை செய்யலாம் இதை செய்யலாம் செய்வாங்க. இப்ப நான் என்னன்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன நீ தானே எடுத்துக்காட்டு சொன்ன. எடுத்துக்காட்டு ஓ நீ தான் சொன்ன எடுத்துக்காட்டு. நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். எடுத்துக்காட்டுறேன். ஆனா கொம்மா தாலி காலில இருக்கும். யா இப்ப தான் நான் சொல்றேன். எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம். சாரிமா உண்மையிலே எனக்கு உதாரணம் புரியல. உட்கார் போடு. அதனால அடடா வேணா பாக்கிறதுக்கு தான் பொம்பளை. ஓ பச்சை பொறுக்கி கஞ்சா பொறுக்க மாட்டியா? கச்சாட போய் ஏறமோட போய் பயமாய் போச்சு. இடுப்ப நான் உடைக்கிறேன். நான் கோஞ்சாமி இல்ல. அதனால குட்டி கடவுளுக்காக அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க. என்னதுக்கு எண்ணெய் வச்சுக்கேன். இது நல்லா இருக்குது. வச்சுக்குன்னு சொன்னேன். எண்ணெய் வச்சு ஒரு உதாரணம். எண்ணெய் வச்சா எண்ணெய் இல்ல மேல வைக்கிறேன். அப்ப மேல வைக்காதா கீழே வைக்கிட்டா? கையை வைக்காதப்பா. அப்ப கையை கால வைக்கிட்டா? காலையா வைக்கிறேன். அப்ப கையை வைக்க கூடாது கால வைக்க கூடாது. Oh my god. கையை வைக்க கூடாது கால். என்னடா பொண்ணு கேட்ட ஒரு அதனால நான் என்ன சொல்றேன்? கடவுளுக்காக இப்ப இருக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு உதாரணம் வச்சு சொல்றேன். இப்ப எனக்கு என் காதல இருக்கிறாரு. இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னு கடவுளை அந்த கடவுள் பேசாது. அந்த கடவுள் நடக்காது. நான் பேசுவேன் நடப்பேன். அந்த குழந்தை கொடுத்து லேட்டாகும் கடவுள். ஆனா நான் இப்ப கடவுள் அவசர மண்ணு எங்க மாலையை போறது எங்கனா போடுவோம். விநாயகர் இருப்பாரு அங்க போறேன். தொடப்ப கட்ட விநாயகர் அவங்ககிட்ட கடை வாங்கினன்றல தும்பிக்கை ஒண்ணும் தேவையில்ல. தாலி அர்த்த பையன் மேலே இருப்பவன் முருகன் கீழே இருப்பவன் விநாயகர். ஆமா ஆமா. ஆனா அவன் மோசமான ஆள் தான் விநாயகர். தும்பிக்கை ஏற்றுவான் போய் தான். அதனால கடை வாங்கினேன்னு சொல்றேன்ல. எப்படி வாங்கினேன்? கையில சாரிமா சாரி. அவங்ககிட்ட உண்மையிலே நான் துட்டு வாங்கலாமா? என் பெரிய பொண்ணு கல்யாணம். என் பெரிய மோட்டர் வாங்க 65,000 ரூபாய் அவங்க இருக்குது. ஏடிஎம் போனா வெறும் 2000 ரூபாய். அதை வச்சு வாங்குமா? அதனால கடவுள் கம்பெனி விளம்பரம் பண்ணா. டூவீலர் விளம்பரம் வாங்க புது கம்பெனி வாங்க. 2000 கட்டி வட்டி எடுத்து கொடுவோம். அப்புறம் மாசமான கட்டுங்க. நான் 2000 ரூபாய் வட்டி எடுத்து வந்தா அது பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டேன். அது ஒரு ரூபாய் மார்க் வச்சு அது கோயில் வந்துச்சு. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டிவி கூட கட்டல. ஏன் கட்டல? ஏன் கட்டனா? அவன் மாசமான பணத்தை கட்ட சொன்னா இல்ல. அவன் நோவாது சொல்லிட்டு போட்டான் மாசமான கட்டுன்னு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல. நான் எப்படி கட்டுவான்? அது நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமான கட்ட முடியுமா? நீங்க எப்படி போடுங்க? அந்த வையே போவாங்க. மாசமான தான் பணத்தை கட்டுவானே. மாசமான மாசம் ஆவறது இல்ல. மானம் தோறும் முதல் தேதி பண்ணி பண்ணாதயா. அட மந்தில பொண்ணாங்க கட்டினா கட்டி மாசம் கட்டினா மாசமான கட்ட போற வந்தால வையா. போறால அப்புறம் மாசம் வாங்கி கட்டா. யாரடா ஆயா? ஆமா ஒரு வருஷம் மாசம் 12 மாசம். ஒரு மாசம் அவன் வாயால ஊத்த மாட்டான். நீ ஆம்பள தானே? ஓ சிங்கா இப்ப நான் ஒரு 2 சால் ஓட்டுவான். யாருக்கு ஓட்டுவ? மாமா கலக ஓட்டுவான். யாரட்டனா? மாமா யாரட்டனாடா? ஆடா வாங்கி சொன்ன பையா. எந்த ஒரு கோடி சொன்னாலும் அவன் வாங்கி தான் சாப்பிடணும். சரிமா? ரொம்ப வாங்கி சாப்பிடு. மா உனக்கு கேக்க தப்பா நினைக்க. ஏன் என்ன கேக்க? இல்ல உன் உடம்பு சீதல் உடம்பா? எல்லாத்தையும் ஈரமாக்குது. டேய் உடம்பு கட்ட முடிஞ்சுக்கும். பரவாயில்லை. எத்தனை லட்சம் பரவாயில்லை. காக்க வேண்டிய கேள்வி நான் கேட்டேன்.
அப்படியே அருணாட்டு மேய்க்கிறேன். சூப்பர் எஸ்எஸ் பண்றேனா? இப்பதான் ஒரு வாரமா நான் கூட பண்றேன் வர மாட்டேன். எஸ்எஸ் இந்த கும்முனு என்ன சைஸ்? கும்முனு எல்லாரும் என்ன சைஸ்? எஸ்எஸ் எக்ஸசைஸ் எஸ்எஸ் எக்ஸசைஸ் ஆடா எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ் எனக்கே மாறிடும் நீ ஆயிட்டு வந்தா. மாறிடுமா? ஆமா. பரவாயில்ல மாறட்டும் மாறட்டும் நல்லது. ஏன்டா டே டாபரே ஒடியா டாபர் நானா செல்லமா ஒருத்தவங்க ஒரு பேர் இட்டு ஓ போடுவாங்க. அதெல்லாம் வேணாம். டாபர் நானா டாபர்னா என்ன? நான் மீனிங் சொல்லு. எனக்கு தெரியல. நீ சொல்லு தெரியாது யார் சொல்றா? சொல்லு டாபர் நானா மீனிங். டாபர்னா கூட்டி யார் வைக்கிறாங்க. கூட்டி வைப்பா? பிராஸ்டியூட். இந்த மேல பறக்கறாங்க ஆம்பள. அது பேராஷூட். அப்ப யாரு? பிராஸ்டியூட்னா தேவடியா? அப்ப நான் டாபர் நானா தேவடியா? ஊரு கணக்கு சரியா போச்சு அத்தல. அத ஊரு. எவனாவது கூப்பிட்டானே ஏண்டா எங்க பணி அந்த மாதிரி இரிட்டேட் ஆவற மாதிரி சிரிக்காதீங்க. இல்ல. என்னது? அவர் வாய்க்கு சரியா உள்ள. அது எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாவுது. அப்ப நீ சரியா? இப்ப எப்படி இருக்க? இல்ல ஒண்ணும் முடியலன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஃபுல்லா சாப்பிட்டு மாதிரி முடியல ஆயிரேன் நான். எவ்வளவு போடுற? நான் 1.5 கிலோ. அது போல நீ போடுறியா? நான் ஒரு விஷயம் கேக்குறேன். அதான் புளிங்க கட்டலாம். பேசுறேன். யார்கிட்ட பேசுறேன் என்ன தெரியும்? யாருடா? அவர் புளிங்க கட்டலாம். ஏன் என்னப்பா? நான் தலை சுத்துதுமா. எதுக்கு? நான் திருப்பதி போந்தல திருவண்ணாமலை போனது கிடையாது. அந்த மலைலாம் பார்த்தா தலை சுத்த வந்துரும். என்ன மாதிரி பாத்து? நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து குன்றை பார்க்கல. அப்படியா பாத்த? என்ன சாப்பிட்டு புடி போடுறா? ஆமா அதுதான் போகணும். சாவே எப்படியா வரும்? நீ அச்சா சம் சம் வரும். உடுமா அதிரா. ஆமா என்ன விஷயமா வந்திருக்க? அவங்க ஆள் வராரு. உடியா 8 பேர் வச்சிருப்பான் நான் கூட. ஏடா கூட பேசினா என்ன யாரா கொண்டு பேசினா? அவன துட்டு குத்தி வைக்கிறான். துட்டு கொடுத்தா வைக்கிறான். அப்புறம் என்ன பேசுற? நான் வச்சானப்பா. உடியா சிங்கி சிங்கி. ஏய் என்னடா இது? சிங்கி சிங்கி நடக்கல நடக்கல. நூலு விட்டு விட்டு. நூலுனா விட்டு போகாது உங்க மேல இப்ப பாக்குறியா? நூல் விடாது. செத்துருவேன். யாரு? நானா? நான் செத்தால மரல என் தம்பிக்கிறான். அவன தூக்கி போட்டு அடிப்பான். யாரு? அவன் தூங்கி இருந்தா இருப்பான். அவள சீக்கிரமா ஏந்து வர மாட்டான். நான் ஏப்பு நான் தான் உண்டு அவன. இல்லனா நீங்க வந்து ஏப்பு. அவன் கும்பகாரணம் மாதிரி அவன். யாருமே யார கேட்டாங்களா? யாரா உங்க தம்பி கேட்டா? அடிக்காத. சும்மா யாரும் வராடி. அதான் அவன் ஏறி அதெல்லாம். என் தம்பி ஏறி அதெல்லாம். என்ன விஷயமா வந்திருக்க? ஓ உங்க ஆள் வராருமா? எந்த ஆளு? எப்பரு? தள்ளுதே. ஓ ஓ அவரு. கேட்டு கேட்டு. இது எவனு பாக்கணும்? ஐயோ. குடு வந்தா வந்து. ஏட்டனி அப்படி வச்சுக்க. என்ன ஒரு யூஸ் ஆகும்? நான் கேட்கல வெச்சு. ஏய் எங்கடா இருக்கற?